வணக்கம். நான் டாக்டர் ஹேமமாலினி ரஜினிகாந்த், ஸ்டேட் டைரக்டர் ஆஃப் மிஸ் யூனிவர்ஸ் தமிழ்நாடு. மிஸ் யூனிவர்ஸ் தமிழ்நாடுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. முதல்ல உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து மிஸ் யூனிவர்ஸ் ஆடிஷன் பார்த்தீங்கன்னா 22 ஜூலை ஆரம்பிச்சு அதில் 70லேருந்து 80 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகி எங்களுடைய ஃபினாலே வந்து ஹயாத்தில் 8ஆம் தேதி நடந்தது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வின்னராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க லக்ஷிதான்றவங்க. ஸோ ஐ திங்க் எங்களுடைய குயின் கிட்ட இருந்து நீங்க வந்து இப்போ பேசலாம். எஸ் லக்ஷிதா. எல்லாருக்கும் வணக்கம். நான் லக்ஷிதா திலகராஜ். நான் இப்போ செகண்ட் இயர் இன்ஜினியரிங் பெங்களூரில் படிக்கிறேன். ஆமாம், என் சொந்த ஊர் தமிழ்நாடு தான். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி தட் ஐ ஒன் மிஸ் யூனிவர்ஸ் தமிழ்நாடு. அடுத்ததாக வந்து நம்ம தமிழ்நாடை ரெப்ரசென்ட் பண்ணி இந்தியாவில் நடக்க போற மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா அப்படின்ற ஒரு பேஜன் பிளாட்ஃபார்ம்ல இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஸோ இவங்களுக்கான மொத்த க்ரூமிங் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து டேக் கேர் பண்ணிக்க போறேன். அண்ட் என்னுடைய ஆசை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து ரொம்ப கம்மி பீப்புள் தான் வந்து பேஜன்ட்ரியில வந்து போய் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய உதாரணமாக தான் இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேம் நிறைய க்ரூமிங் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லி வாக் சொல்லிக் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஸ்பீச் அண்ட் இன்ட்ரொடக்ஷன், கொஷின் ஆன்சர் ரவுண்ட், அதுக்கப்புறம் மேக்கப், ஸ்கின் எப்படி டேக் கேர் பண்ணணும், ஃபிட்னஸ், இது எல்லாமே மேம் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? நிறைய பேர் வந்து பேக்கிங் இருக்கிறாங்க, பட் எந்த இதுவும் இல்லாமல் இருக்குது. இன்வால்வ் கொடுத்த டிப்ஸ் இருக்குது. ஆக்சுவலி மேம் வந்து ரொம்ப ஜென்யூனாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே நிறைய யூஸ் இருக்குது. ஸோ ஐ ஹவ் நாட் லேர்ன் ஸோ மெனி திங்ஸ், பட் ஆஃப்டர் மேம் ஹஸ் தாட் மீ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரியலி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஆஜிட்ரின்றது பார்த்தீங்கன்னா ஒரு புற அழகு அப்படின்றது மட்டும் கிடையாது. பேசிக்லி அவங்க நடக்கிற வாக்காக இருக்கட்டும், அவங்களுடைய இவங்க சொன்ன மாதிரி கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் அண்ட் இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இன்டெலிஜென்ஸும் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான ட்ரைனிங்குமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாடு. அப்பா வந்து குடியாத்தம், அம்மா சென்னை. ஆமா, படிப்பு டிகிரி முடிக்கணும். கண்டிப்பா கன்டினியூ பண்றாங்க. ஸோ ஃபினாலே வந்து நெக்ஸ்ட் மந்த் செகண்ட் வீக்ல நடக்குது. அது வரைக்கும் வந்து காலேஜ் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலேஜ் வந்து ரொம்பவே வந்து இது இந்த மாதிரி யங் டேலண்ட் வரணும் அப்படின்றத ரொம்ப வரவேற்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. காலேஜ் பர்மிஷனோட எல்லா சப்போர்ட்டோட தான் இங்க இருக்கேன். ஆமா. இதுக்கப்புறம் கண்டிப்பா இருக்கும். மிஸ் யூனிவர்ஸ் தமிழ்நாடு இதுதான் முதல் முறையா நடந்திருக்கு. இவங்கதான் முதல் குவீன். ஆக்சுவலி நம்ம தமிழ்நாடோட முதல் குவீன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா இருக்கும். இனி வரவங்களுக்கு சொல்றது என்னன்னா, பேஜன்ட்ரி அப்படின்னாலே ஃபேஷன்னாலே ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. ஸோ நிறைய உமன் பேஜன்ட்ரி லீடர்ஸ் உள்ள வர்றப்போ கண்டிப்பா சேஃப்டின்ற ஒரு ஃபேக்டர் இருக்கும். தாராளமா வாங்க, நாங்கெல்லாம் இருக்கோம் உங்களுக்கு வந்து பேஜன்ட்ரியில வந்து ஹெல்ப் பண்றோம். கண்டிப்பா நான் என்னுடைய ஜேர்னி வந்து ஈஸியா இல்லை. நிறைய ஃபால்ஸ், நிறைய அதுல கத்துக்கிட்ட எல்லாத்தையும் தான் நான் வந்து இவங்களுக்கு இப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதனாலதான் எனக்கு கண்டிப்பா இவங்க வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை அப்படின்னு இருக்குன்னு நான் சொல்லுவேன். எனக்கு நிறைய தெரியும் என்னென்னலாம் நடக்குது அண்ட் என்ன மாதிரி டிப்ஸ் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு ஸ்டில் யங், ஒரு 20 வயசு பொண்ணுக்கு என்ன மாதிரிலாம் வந்து ஒரு மென்டர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்றத வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு கஸ்டமைஸ்டா அவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம கொடுக்கணும். ஸோ அதை தான் வந்து மெயினாவே வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நான் போறேன். எல்லா நாளுமே நான் கூட இருப்பேன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.